வணக்கம் நண்பர்களே. அண்மை நாட்களாக நாங்கள் இந்த சமூக வலைதளங்களுடைய மொத்த விளைவுகளையும் சந்திச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு வகையில் மனநோயாளர்களாகவும் மன விரக்தி உடையவர்களாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தமிழ் சமூகத்துக்கு மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. தமிழ் சமூகத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்க போற ஒரு போக்கு. அண்மை நாட்களாக சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிற ஹெல்பிங் வீடியோ என்ற விடயம்தான் இதுக்கு தகுந்த எடுத்துக்காட்டு. இந்த ஹெல்பிங் வீடியோ என்ற விஷயத்தை சக மனிதனுடைய வறுமையையும் பசியையும் பொருளீட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டதாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேணும். இது மிகப்பெரிய குற்றச் செயலாக கணிப்பிடப்பட வேணும். அப்படி குற்றச் செயலாக கணிப்பிடப்பட்டபடியால் தான் அந்த ஹெல்பிங் வீடியோ என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் சில நாட்களில் அவர்கள் வெளியில் வரத்தான் போயினும் சில வேளை இந்த சமூகமே அவர்களை கதாநாயகர்களாக கொண்டாடவும் வாய்ப்பு இருக்கு. அவர்கள் அரசியலுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு. எனவே இப்படியான ஒரு குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்டவர்களை கொண்டாடத்தக்க மனநிலை எப்படி எங்களுக்குள்ள வந்தது, இந்த ஒரு வக்கிரமான மனநிலை எங்களுக்குள்ள எப்படி வந்தது என்று எனக்கு தெரியல. எதிர்காலத்தில் இது சார்ந்த உளவியல் பணிகளில் ஈடுபடுறாக்கள் இந்த மாதிரி குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்டவர்களை கொண்டாடவும் ஒரு நெகட்டிவிட்டியான விஷயங்களை சமூகத்தின் மொத்த சிந்தனை வடிவமாக மாற்றுறதிலையும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தாக்கம் செலுத்துது என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இந்த வீடியோவில் இதனோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 8 விடயங்களை பற்றி கதைக்க போறேன். அதுல முதலாவது ஹெல்பிங் வீடியோ என்ற விடயம் எப்படி உருவாக்கப்படுது, ஏன் உருவாக்கப்படுது. உலகம் முழுவதும் சமூக வலைதளங்கள் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கு. அரசியல், சமூக, பொருளாதாரம் என்று சொல்லி எல்லா தளங்களிலையும் பாரிய அளவிலான மாற்றங்களை, மனிதர்கள் நினைச்சு பார்க்கவே முடியாத மாற்றங்களை இந்த சமூக வலைதளங்கள் செய்து கொண்டிருக்கு. ஒரு வகையில நன்மையாகவும் இன்னொரு வகையில தீமையாகவும் கூட அது அமைஞ்சு கொண்டிருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த சமூக வலைதளங்களை தவிர்க்கவே முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. எனவே உலக மக்களுக்கு அரசியலையும் அறிவியலையும் போதிக்கிற சமநேரத்தில் பொழுதுபோக்கான விஷயங்களையும் இந்த சமூக வலைதளங்கள் தருகிறது. எனவேதான் உலக மக்கள் முழு பேருமே சமூக வலைதளங்களுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு வியாபாரத்தின் பின்னணியில நடக்கிற விஷயம்தான், ஆனாலும் இதை தவிர்க்கவே முடியாது. இது ஒரு அரசியல் பின்னணியில நடக்கிற விஷயம்தான், ஆனாலும் இதை தவிர்க்கவே முடியாது. இந்நிலையில தான் இந்த ஹெல்பிங் வீடியோ என்ற விஷயம் எங்கள் மத்தியில் எப்படி வந்திருக்கு என்றதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. உலகத்தில் எந்த மூலையில யார் வாழ்ந்தாலும் கிரியேட்டிவான ஒரு விஷயத்தை உருவாக்கி வீடியோவாக சமூக வலைதளங்களில் பகிரும்போது அதற்கு அதிக பார்வையை இந்த சமூக வலைதளங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது. திடீர் பிரபல்யங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. எனவே இங்கே கிரியேட்டிவ் என்ற விஷயம் மிக முக்கியமானதாக மாறி வருது. அதாவது சமூக வலைதளங்கள்ல கிரியேட்டிவிட்டிக்கு தான் மிக முக்கியமான இடம் கொடுக்கப்படுது. வெறுமனே எல்லா வீடியோவுமே இந்த சமூக வலைதளங்கள்ல எல்லோருடைய பார்வைக்கும் உட்படுத்தப்படுறதில்லை. எங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் கிரியேட்டிவிட்டி வராது. ஏனென்றால் எங்களுடைய கல்வி முறை எங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் ஸ்கில் என்று சொல்லப்படுற படைப்பாக்க திறனை வளர்க்குற மாதிரி இல்லை. பாடப்புத்தகங்களை பாடமாக்கி அப்படியே பரீட்சையில் எழுதுற மாதிரி தான் எங்களுடைய கல்வி இருக்கு. எனவே எங்கள் மத்தியில் வர எல்லா தலைமுறையினருமே கிரியேட்டிவ் திங்கிங் உள்ளவர்களாக வர காண இல்லை. அவர்களுக்கு இந்த சமூக வலைதளங்களில் செயற்படுறது என்பது மிக சவாலானதாக இருக்கு. எனவே எதையாவது ஒரு விடயத்தை போட்டு அதிக அளவு பார்வையாளர்களை தங்களுடைய சமூக வலைதளங்கள் நோக்கி ஈர்க்க வேண்டிய தேவை இந்த தலைமுறையினருக்கு உருவாகி இருக்கு. எனவேதான் இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற என்ன விஷயத்தை சொல்ல வேணும் என்று அவைக்கு தெரியல. பொதுவாகவே ஊடக உலகத்தில் இந்த மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட கதைகளுக்கும் செய்திகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது உண்டு. அது பத்திரிகை சூழல்ல இருந்தும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாருமே விரும்பி பார்ப்போம். அடுத்தவருக்கு என்ன நடந்தது என்பதை அப்படியே குருதி சொட்ட சொட்ட பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு பேரார்வமே இருக்கு. இது எங்களுக்கு மட்டுமில்லை, உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. எனவேதான் இந்த ஹெல்பிங் வீடியோ என்று சொல்லி கிளம்பின இந்த தலைமுறையினர் இந்த மனிதாபிமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கணும். அடுத்தவருடைய பசி, வறுமை, நோய், இயலாம, பெண் தலைமைத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த மனிதாபிமானம் என்ற விஷயத்துக்குள்ளால வெளியில கொண்டு வந்திருக்கணும். அதை எப்படி வெளியில கொண்டு வந்திருக்கணும் சொன்னா தங்களுடைய வீடியோக்கள் ஊடாகத்தான். ஒருவரை போய் சந்திக்கிறது, அவருடைய வறுமையை கேட்கறது, அவருடைய பசியை கேட்கறது, அதை அப்படியே சமூக வலைதளங்கள்ல பகிர்கிறது. சமூக வலைதளம் நான் இங்க குறிப்பிடுறது யூடியூப் தான் சொல்றேன்னா, இந்த மாதிரி சமூக வலைதளங்களை பகிரப்படுற அடுத்தவருடைய பசி, நோய் குறித்த காணொளிகள் அதிக பார்வைகளை தரும். அதிகம் பேர் இதை விரும்பி பார்ப்பினோம். தமிழ் தெரியாத ஆக்கள் கூட சப்டைட்டில் போட்டு அதை அதிக விருப்பத்தோட பார்ப்பினோம். ஏனென்றா அந்த விஷயங்கள் அறிகிறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்கு, எங்களுக்கு மன விருப்பு இருக்கு. இப்படி கிரியேட்டிவுக்கு பஞ்சமங்கள் மத்தியில் இருக்கிறபடியா தான் பெடியன், அதாவது இந்த தலைமுறையினர் மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட கதைகள் எடுத்து அந்த விடயங்களை சமூக வலைதளங்கள் கூடாக கொண்டறியினம். அதிகளவான பார்வையாளர்களையும் சப்ஸ்கிரைபரையும் சங்கட சேனல் நோக்கி இழுத்து கொள்ளினம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, வருமானம் சார்ந்தது. இப்படி ஹெல்பிங் வீடியோ போடுறதனூடாக ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கலாம்.
அதுல முதலாவது தங்களுடைய சேனலுக்கு அதிகளவான வியூவர்ஸ் எடுக்கலாம், அதிகளவான சப்ஸ்கிரைபர் எடுக்கலாம். ஏன்னா மனிதாபிமான கதைகளை பார்க்க வர மக்கள் வந்து மிக அதிகம், அதை விரும்பி பார்ப்பினோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், இப்படி மனிதாபிமான கதைகளை பார்க்க வர மக்கள் வந்து சம்பந்தப்பட்ட வீடியோவில் தோன்ற நபருக்கு உதவி செய்ய விரும்புவினோம். ஏனென்றா ஈழத்தமிழர்களுக்கு உதவுறதுன்றது ரத்தத்தில் ஊர்ன ஒரு பழக்கம். காலங்காலமாக நாங்கள் பட்ட துன்ப துயரங்கள் அடுத்தவருக்கு எப்படியாவது உதவ வேணும் என்ற ஒரு நட்பண்பை எங்கள் மத்தியில வளர்த்திருக்கு. உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சிரமப்படுறவர்களுடைய வீடியோவை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவ வேணும் என்ற மனநிலைக்குத்தான் புலம்பெயர் தமிழர்கள் அநேகமானாக்கள் வெறியினம். எனவே அவர்கள் இந்த நபருக்கு, அதாவது வீடியோவில் தோன்ற பாதிக்கப்பட்ட நபருக்கு உதவ வேணும் என்று சொல்லி வீடியோ போட்ட ஆக்களோட தொடர்பு கொள்வினம். தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் வந்து கொடுக்குற மொத்த தொகையுமே வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு போய் சேருதா என்பதும் சந்தேகத்துக்குரியதுதான். இப்படி அவர்கள் அந்த நபருக்கு உதவ வேணும் என்ற நல்லெண்ணத்தோட இந்த யூடியூபர்ஸை, அதாவது ஹெல்பிங் வீடியோ போடுற யூடியூபர்ஸை தொடர்பு கொள்ளும் போது அவர்களும் தாராளமாக உதவலாம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். அவர்களும் இந்த யூடியூபர்ஸுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ உதவிகளை செய்யணும். அந்த உதவி முழுவதுமாக அவர்களுக்கு போய் சேருதா என்பது குறித்த ஒரு கண்காணிப்பு இங்கே இல்லை. அதே நேரத்தில் ஒரு நபருக்கு ஒருவர் தான் உதவி செய்வார் என்று இல்லை. அந்த வீடியோவில் தோன்றவருக்கு உலகம் முழுவதும் இருந்து பல பேர் உதவ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருக்கு எல்லா உதவிகளும் போய் சேரவும் வாய்ப்பில்லை. எனவே இந்த மாதிரி ஹெல்பிங் வீடியோ போடுறாங்களுக்கு வருமானம் வந்து கொட்டும். அந்த வருமானம் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு போய் சேருதா என்பது சந்தேகமானதுதான். அடுத்த விஷயம், இந்த மாதிரி வீடியோக்களில் வந்து எத்திக்ஸ் என்று சொல்லப்படுற விஷயங்கள் பின்பற்றப்படுறதே இல்லை. பொதுவாக மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட கதைகளை ஊடகங்களில் வெளியிடும் போது மிக கவனமாக இருக்கணும். அந்த கதைகள் வந்து அவர்களை, அதாவது அந்த கதைகளில் தோன்ற மனிதர்களை எந்த காலத்திலேயும் பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ள வேணும். அதுதான் மிக முக்கியமான எத்திக்ஸ், விழுமியம். இந்த வீடியோக்களில் அது எல்லாமே பார்க்கப்படுறதே இல்லை. சம்பந்தப்பட்ட நபர்களை அப்படியே காட்சிப்படுத்துவோம். ஏன்னா அவர்களுடைய கண்ணீர் தான் அங்கே வியாபாரமாக்கப்படும், அவர்களுடைய இயலாமை தான் அங்கே காசாக மாறும். இதுதான் அவர்களுடைய எத்திக்ஸ். அடுத்தவருடைய வலியும் கண்ணீரும் தான் அவர்களுடைய எத்திக்ஸ். ஆனால் சரியான ஒரு ஊடகவியல் பண்புல இது காட்டவே கூடாது. ஏனென்றால் அது ஏதோ ஒரு காலத்தில் அவர்களை அது பாதிக்கும். இதுக்கு உதாரணமாக நேற்றும் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ சிறையில் இருக்கிற அந்த ஹெல்பிங் வீடியோ செய்த நபர் வந்து தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பார். அந்த வீடியோவில் ஒரு இளம் தாயும் அவருடைய குழந்தையும் காட்சியாக இருப்பினும், இவை காருக்குள்ளே இருந்து அவைய கேள்வி கேட்பினும், அவர்களுடைய வாழ்க்கையில மறக்க வேண்டிய, வெளியில சொல்லக்கூடாத பிரைவேசி சார்ந்த ஒரு விஷயத்தை இவை திருப்பி திருப்பி கேள்வியை கேட்டு அவருடைய வறுமையும் இயலாமையும் பயன்படுத்தி அவர்களுடைய வாய்க்குள்ளாலேயே அந்த தகவலை வர வச்சு வியூவர்ஸை கூட்டியிருக்கணும். இதெல்லாம் அந்த குழந்தையை மிக மோசமாக பாதிக்கும். குறித்த பெண்ணை அந்த சமூகத்துக்குள்ள தொடர்ந்து வாழ்றதுல பல சவால்களை எதிர்நோக்க செய்யும். இந்த சமூகமே அவர்களை ஒரு குற்றவாளிகளாக பார்க்கறதுக்கு வழிகோலி கொடுக்கும். எனவே இதெல்லாம் வெளியிடவே கூடாது. அப்படி நாங்கள் வெளியிடத்தான் போறோம் என்று சொன்னால் அவர்களுடைய முகம் மறைச்சோ அல்லது அவர்களுடைய கை கால் என்று சொல்லி ஏதாவது ஒரு உடற்பாகத்தை காட்டியோ, பிரச்சனை வராத மாதிரி உடற்பாகத்தை காட்டியோ அந்த விஷயத்தை சொல்லலாம். ஆனால் இங்கே அது எதுவுமே பின்பற்றப்படுறதில்லை. எத்திக்ஸ்ன்றது மிக மோசமாக இங்கே மீறப்படுது. இலங்கையில் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் மீறப்படுற மனித விழுமியங்கள் தொடர்பாக கட்டுப்படுத்தவும் அதை கையாளவும் கூடிய இந்த அமைப்புகளும் இல்லை. அரசாங்கமும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கிற இல்லை. எனவேதான் இந்த மாதிரி புதுசு புதுசாக வர கிரியேட்டிவ் இல்லாத தலைமுறையினர் வந்து மனிதர்களுடைய கதைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் பற்றி எந்த கரிசனையும் கொள்ளாது வெறுமனே அந்த கண்ணீரையும் கவலையும் தங்களுடைய வியாபாரமாக பயன்படுத்துகிற தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வர்றதை பார்க்குறோம். எனவே இது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேணும். ஊடகங்கள் சார்ந்த அமைப்புகள் கவனம் செலுத்த வேணும். புதிய ஊடகங்கள் என்று சொல்லப்படுற சமூக வலைதளங்களில் தங்களுடைய படைப்பாக்கத்திறனோட களத்துக்கு வர புதிய ஊடகவியலாளர்களை உரிய முறையில் வழிப்படுத்த வேணும். கட்டாயமாக ஊடக அறம் சார்ந்த, ஊடக விழுமியம் சார்ந்த விஷயங்களை இந்த தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். மற்றது, இந்த வீடியோக்களுக்காக பயன்படுத்தப்படுற தலையங்கங்கள் இயலுமான வரைக்கும் சக மனிதனை பாதிக்காத வகையில் தலையங்கங்கள் இடப்பட வேணும். ஒருவருடைய நோயையோ வறுமையையோ அவருடைய பலவீனமான பக்கத்தையோ தலையங்கங்களாக போடுறது தவிர்க்கப்பட வேணும். இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் நான் சொன்ன அறம் சார்ந்த எத்திக் சார்ந்த எல்லா விஷயங்களுமே முற்றிலுமாக மீறப்பட்டிருக்கும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, பார்வையாளர்களுடைய மனநிலை. நான் முதலே சொல்லியிருப்பேன், இந்த வக்கிர மனமுடையவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டு வாரோம் என்று சொல்லி. அந்த வக்கிர மனநிலையை இந்த மாதிரியான எத்திக்ஸ் சம்பந்தப்படாத, எத்திக்ஸை பின்பற்றாத வீடியோக்களும் ஒரு காரணம். நாங்கள் அந்த மாதிரி தலையங்கங்கள் இடுற ஆக்களையும் இந்த மாதிரி தனிப்பட்ட கதைகளை பகிர்ற ஆக்களையும் தேடி போய் பார்க்கிறோம். அது எங்களுடைய விருப்பமாக மாறுது. இப்படி விருப்பமாக மாற மாற அந்த விஷயங்கள் அதிக அளவில் எங்களுக்குள்ள வருது, பரவல் அடையுது. எனவே நாங்கள் எங்களை அறியாமலே இந்த மாதிரி தனிப்பட்ட கதைகளை கேட்டுக்கொள்றது, அறிஞ்சு கொள்றது என்ற ஒரு வக்கிர மனப்புத்தியுடையவர்களாக மாற்றப்படுறோம்.
இந்த வக்கிர மனப்புத்தி தான் அவர்களுடைய வியாபாரமாக மாறுது. எனவே இப்படியான ஒரு பிழையான தலையங்கத்தை போடும்போது, பிழையான விஷயங்களை வெளிக்கொணரும் போது, சக மனிதனை பற்றி யோசிக்காம அவருடைய அந்தரங்கமான பக்கங்களை ஊடகங்கள்ல சொல்ற போது அதுக்கு அதிகளவான பார்வையாளர்கள் கிடைக்கும் போது அதுதான் சரியானது, இப்படி செய்தால் தான் அதிகமான ஆட்கள் வெறிவினம், இப்படி செய்தால் தான் யூடியூப் அதிக காசு தரும் என்ற ஒரு முடிவுக்கு அந்த யூடியூபர்ஸ் வெறிவினம். எனவே அந்த யூடியூபர்ஸை இப்படி தவறாக வழி நடத்துறது, அவர்கள் செய்கிற தவறான போக்கை நியாயப்படுத்துற பெரும்பங்கு அந்த பார்வையாளர்களை சாருது. குறிப்பாக இந்த வீடியோக்களை ஆதரிக்கிற, இந்த வீடியோக்களை ப்ரொமோட் என்று சொல்லுகிறோம், ஊக்கப்படுத்துகிற புலம்பெயர் தமிழர்கள் இதுல கவனம் கொள்ள வேணும். உங்கள் நாட்டில் இருக்கிற மனிதாபிமானம் சார்ந்த, மனித உரிமைகள் சார்ந்த, அறம் சார்ந்த விஷயங்களை பின்பற்றினாலே எங்கள் நாட்டிலிருந்து இப்படியான தூர நோக்கற்ற மனித நேயத்துக்கு அப்பாலான விஷயங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவராது. அடுத்த விஷயம் புலம்பெயர் தமிழர்களுடைய உதவிகள். இங்கே நடந்த போர் தமிழர்களுடைய அரசியல் அளித்தது, வாழ்வியல் அளித்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட மோசமாக பொருளாதாரத்தை அளித்தது. ஈழத்தமிழர்கள் இனிமேல் அரசியல்ல மட்டுமில்லாமல் பொருளாதாரத்திலே மேலே வந்துடக்கூடாது என்பதற்காக எங்கெல்லாம் தமிழர்களுடைய பொருளாதார மையம் கொண்டதோ அதெல்லாம் தேடி தேடி அளித்தார்கள். ஆனால் இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஈழத்தமிழர்கள் பொருளாதார ரீதியில வீழ்ந்துபட்டு கிடக்கல. போர் முடிஞ்சு 10 வருடங்களுக்குள்ளேயே மிக உன்னதமான வளர்ச்சியை ஈழத்தமிழினம் சந்திச்சது. இப்படி மிக வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமே புலம்பெயர் தமிழர்கள் தான். இத்தனைக்கும் இங்க இருக்கிற எல்லாருடைய குடும்ப உறவுகளும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்று பார்த்தா இல்லை. ஆனால் அநேகமான புலம்பெயர் தமிழர்கள் போரில் அளிக்கப்பட்ட இந்த தேசத்தை மீட்டு கொண்டு வரதில் பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார். அவர்கள் என்றைக்கும் நன்றிக்குரியவர்கள். சில பேர் இதில் அதிருப்திட்டு ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் போர் முடிஞ்ச காலத்திலிருந்து இந்த தேசத்தை பொருளாதார ரீதியில நிமித்திரத்துக்கு பல்வேறு விதமான உதவிகளை இவர்கள் செய்திருக்கிறார். எனவே இந்த சமூகத்தை இலக்கு வச்சுதான் ஹெல்பிங் வீடியோ என்ற விடயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அவர்கள் தனித்தனியாகவும் குழுமங்களாகவும் இந்த ஹெல்பிங் வீடியோவில் தோன்ற நபர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அது வெறுமனே வாழ்வாதார உதவியாகத்தான் அநேகமான இடங்கள்ல இருந்திருக்கு. போர் முடிஞ்சு இன்றைக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு. எனவே இனியும் பசிக்கும் பட்டினிக்கும் உதவ வேண்டிய தேவை இருக்காது. அப்படி தேவை எப்ப இருக்காதுன்னு சொன்னால், நாங்கள் இதுவரை காலமும் வழங்கின உதவிக்கு முறைப்படியான ஒரு மதிப்பாய்வு செய்திருந்தால் இந்த வாழ்வாதார உதவி இனியும் வழங்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. புலம்பெயர் தமிழர்கள் இங்க காணொளிகளில் தோன்ற நபர்களுடைய கண்ணீரையும் பசியையும் வறுமையும் பார்த்து அந்த விடயங்களை தற்காலிகமாக நிவர்த்தி செய்யறதுக்கான உதவிகளை தான் அநேக இடங்களில் செய்திருக்கிறார். வெகு சில அமைப்புகளும் நபர்களும் இந்த தேசத்தை பொருளாதார ரீதியில, பொருளாதார கட்டமைப்பு ரீதியில முன்னேற்றத்துக்கான வேலை திட்டங்களையும் செய்திருக்கிறோம். அதையும் நாங்கள் சொல்லத்தான் வேணும். அதிலேயும் அநேகமான ஆட்கள் ஆடு கொடுக்கிறது, கோழி கொடுக்கிறது, தையல் மிஷின் கொடுக்கிறது என்று சொல்லி தோற்று போன சில வடிவங்களை பின்பற்றி இருக்கிறோம். அது ஏன் தோற்று போனது என்று சொல்றது என்று சொன்னால், ஒரு கிராமத்தில் 10 பெண்கள் இருந்தால் 10 பெண்களுக்கும் தையல் மிஷினை கொடுக்கிறது. அந்த 10 பெண்களும் யாருடைய உடுப்பு தைப்பினம், அதை எப்படி வியாபாரமாக்குவினம் என்ற வழிமுறைகள் எல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படையில்லை. தைக்க தெரிஞ்சவன் எல்லாருக்கும் தையல் மிஷின். எனவே இங்க புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவிகள் என்பது இனியும் வாழ்வாதார உதவிகளாக இருக்கக்கூடாது. கைத்தொழில் சார்ந்த மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைப்பு சார்ந்து மேம்படுத்த வல்ல உதவிகளைத்தான் இனி செய்ய வேண்டும். ஏனென்றால் போர் முடிஞ்சு 15 வருஷம் ஆயிட்டு, போருக்குள்ள பிறந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு பாடசாலை கல்வியை முடிச்சு உயர்தர கல்விக்கு போற அளவுக்கு வந்துட்டோம். இனியும் அந்த உதவிகளை நாங்கள் செய்து இந்த சமூகத்தை தொடர்ந்தும் கையேந்திர நிலையில வச்சிருக்க கூடாது. அப்படி சமூகம் தொடர்ந்தும் கையேந்திர நிலையில இருக்கிறபடியத்தான் இந்த ஹெல்பிங் வீடியோ என்ற பேர்ல அடுத்தவனுடைய கண்ணீரையும் அடுத்தவனுடைய ஏழ்மையையும் வியாபாரமாக்குற ஒரு தலைமுறை இங்கே உருவாகி வருது. அது ஒரு குற்ற தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கு. எனவே இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் இங்கே இருந்து கோரப்படுற உதவிகள் குறித்து சரியான மதிப்பாய்வை செய்யுங்க. அதுல முதலாவது, ஒரு நபர் உங்களிடம் உதவி கேட்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த உதவி எதுக்காக கேட்கிறார் என்பதை களப்பரிசோதனை மூலம் தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர்கிட்ட உங்களுடைய ஆட்கள் யாரையாவது அனுப்பி அவருக்கு நீங்கள் கொடுக்கிற உதவியால எந்த வழியில அவர் முன்னேறுவார் என்றதை கணிப்பிடுங்க. இயல்பான வரைக்கும் ஒரு ப்ரொப்போசலை கேளுங்க. ஒருத்தர் 10 ஆடு வளர்க்க போறார் என்று உதவி கேட்டால் அந்த 10 ஆட்டுக்குரிய கொட்டகை இருக்கான். அந்த 10 ஆடுகளையும் பெருக்கம் செய்வதற்கு அவர் என்ன செய்வார், அந்த 10 ஆடுகளையும் வைத்து அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவார் என்ற விஷயங்கள் எல்லாம் முறைப்படி எழுத்துல வாங்கி அந்த ப்ரொப்போசலின் அடிப்படையில உதவிகளை செய்யணும். வெறுமனே உதவிகளை செய்துட்டு விட்டா மட்டும் போதாது. போர் முடிஞ்ச காலத்திலிருந்து பல நிறுவனங்கள், புலம்பெயர் நிறுவனங்கள், அமைப்புகள் இப்படித்தான் உதவிகளை செய்திருக்கு. ஆனால் இந்த உதவிகள் குறித்த மதிப்பாய்வு செய்யப்படவில்லை. ஒருத்தருக்கு 10 ஆடு கொடுத்தா அந்த 10 ஆடும் என்ன வகையில் அவருக்கு உதவினது, அவருடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அந்த 10 ஆடும் எப்படி பயன்படுத்தப்பட்டது, ஒரு 6 மாதம் கழித்து அந்த ஆடுகளுடைய நிலை என்ன, அதிலிருந்து அவர் எவ்வளவு வருமானத்தை பெறார்,
என்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே மதிப்பாய்வு செய்யப்படவில்லை. எனவே அவர் குறித்த பொருளாதார முன்னேற்றம் என்பது இங்கே கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இனிவரும் காலங்களிலாவது நீங்கள் தெரிவு செய்து உதவுற நபர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு காலோ 6 மாதத்துக்கு ஒரு காலோ மதிப்பாய்வு செய்யும். அந்த மதிப்பாய்வில் இருந்து கற்றுக்கொள்ற பாடங்கள்ல இருந்து அடுத்த நபருக்கு எப்படி உதவலாம் என்ற வழிமுறையை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். அடுத்த விஷயம், இந்த ஹெல்பிங் வீடியோ போடுறாக்கள் மத்தியில் எப்படி இந்த காசு அடிக்கிற எண்ணம் வருது என்பது குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அநேகமானாக்கள் வீடியோ போட்ட உடனே அவருக்கு உதவுறம் என்று சொல்லி முன்வருவீங்க. முன்வந்தோடனே அந்த உதவி செய்த வீடியோ போட்டவருக்கு ஒன்றுமே கொடுக்காமல், அவருக்கு போக்குவரத்து செலவு இருக்கும், இடையில சாப்பிட்ற செலவு இருக்கும், அதை எதையுமே கொடுக்காமல் வெறுமனே அந்த நபருக்குரிய பணத்தையோ பொருளையோ மட்டும் கொடுப்பீங்க. எனவே அவர் போக்குவரத்து செலவை அந்த காசுல இருந்து எடுக்க முயற்சிப்பார். இது முதல்ல ஒரு 50 ரூபாயா இருக்கும். பிறகு அதுவே நீங்கள் கொடுக்குற உதவியில அரைவாசியாக மாறும். பிறகு காலம் போக அதுவே நீங்கள் கொடுக்குற உதவியில 90% மாறி 10% உதவிதான் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கு. இப்படித்தான் நீங்க ஹெல்பிங் வீடியோ போட்டாக்கூடிய மனநிலை மாறி இருக்கு. எனவே மனம் வந்து உதவி செய்ய வர்ற நீங்கள் அந்த உதவியை கொண்டு போய் கொடுக்கிற நபர் குறித்தும் அக்கறை காட்ட வேண்டும். அவருக்கும் இங்கே பொருளாதார செலவுகள் இருக்கு. எல்லாரும் மனிதர்கள் தானே, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். இந்த ஹெல்பிங் வீடியோ என்ற விஷயம் உருவானதுக்கு பின்னால இன்னொரு அரசியலும் இருக்கு. வடமாகாண சபை உருவாக்கப்பட்ட போது மிக முக்கியமான ஒரு விஷயம் கதவட்டது. இப்ப கூட அந்த நேரம் வடமாகாண சபை உருவாகின நேரம் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் மிக மோசமான பொருளாதார பின்னடைவை சந்திச்சிருந்தது. எனவேதான் முதலமைச்சர் நிதியம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் கதைச்சு கொண்டிருந்தது. இங்கே மட்டுமில்ல, புலம்பெயர் தளத்திலேயும் இந்த விடயம் கதைக்கப்பட்டது. ஆனால் அரசாங்கம் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அப்படி முதலமைச்சர் நிதியம் உருவாக்கப்பட்டிருந்தால் முறைப்படியான முன்வரைவு திட்டங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் உதவி இருப்பினும் ஒரு நிதி சார்ந்த கட்டமைப்பு இங்கே இயங்கி இருக்கும். அது நிதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கும். முதல்ல இந்த முதலமைச்சர் நிதியம் உருவாக்கப்படாததான் இந்த மாதிரியான ஹெல்பிங் வீடியோ குரூப்ஸ் உருவானதுக்கு மிக முக்கியமான காரணம். அடுத்த விஷயம், சரி முதலமைச்சர் நிதியம் தான் உருவாக்கப்படவில்லை, இங்கே இருக்கிற நபர்களை இணைச்சி, சிவில் சமூகங்களை இணைச்சி, புலம்பெயர் தளத்தில் இருக்கிற நபர்கள் சிவில் சமூகங்களை இணைச்சி, அமைப்புகளை இணைச்சி பொதுவான ஒரு நிதி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கலாம். கண்காணிப்புடன் கூடிய, பொறுப்பு சொல்லலுடன் கூடிய, வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நிதி கையாளர்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக அது செயற்பட்டிருக்கலாம். அது தமிழர் தாயக பகுதிகளை அபிவிருத்தி செய்வதில் மிக முக்கிய பங்காற்றி இருக்கலாம். இச்சை வரைக்கும், அதாவது போர் முடிஞ்சு 15 வருஷமாகியும் அது பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. தனிநபர்கள் ஊடாகவும் சில அமைப்புகள் ஊடாகவும் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த மாதிரியான ஹெல்பிங் வீடியோ குரூப்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஹெல்பிங் வீடியோ குரூப்ஸ் கூட தனிநபர்கள் தான். தனிநபர்கள் கையில் நிதியை கொடுக்கிற போதுதான் இந்த மாதிரியான ஊழல்கள் நடக்குது. தங்களிடம் உதவி கேட்டு வாரவனை அடிமையாக நடத்துகிற மனநிலையுடன் கூடிய ஒரு தலைமுறை இங்கே உருவாகுது. எனவே இனிவரும் காலங்களிலாவது புலம்பெயர் சமூகமானது ஒரு பொது நிதியத்தை உருவாக்குறதை பற்றி யோசிக்க வேணும். அந்த பொது நிதியம் என்பது வெறுமனே மீண்டும் இந்த மாதிரி ஆக்கள கையில பணத்தை கொடுத்து அதுல மோசடிகள் நடக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்காமல் முறைப்படியான தொழில் சார்ந்த, பொருளாதார கட்டமைப்பு சார்ந்த, பொருளாதார மேம்பாடு சார்ந்த முன்வரவு திட்டங்களின் அடிப்படையில் உதவிகளை செய்ய வேணும். அப்படி முன்வரவு திட்டங்களின் அடிப்படையில் உதவி செய்தால் இந்த தேசம் பொருளாதார ரீதியில இன்னும் வேகமாக மீண்டெழும்.